இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க புனர்பூச நட்சத்திரம். ஸோ அதை பத்தி நம்மளுடைய ஜோதிட ஜாம்பவான்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வதம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கடல் வாழ்த்து. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இடம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது தலைப்பு புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல 7வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய கல்வி கற்பாங்க, எதையும் வெளிப்படையா பேசுவாங்க, கடுமையாவும் பேசுவாங்க. அப்புறம் இந்த அந்தணர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை விசுவாசமா காப்பாத்துவாங்க. நல்ல உழைப்பாளி, வேகமா பேசுவாங்க, அதே சமயத்துல பொய் பேச மாட்டாங்க. இந்த புனர்பூச நட்சத்திரம் வானத்துல குயவனோட சக்கரம் போல இருக்கும். இதுல 6 நட்சத்திரம் இருக்கும். இந்த 6 நட்சத்திரத்துல 2 நட்சத்திரம் மங்களா தெரியும். மீதி 4 நட்சத்திரம் நல்ல பிரகாசமா தெரியும். இது ஆண் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட மொத்த நாளிகை 62. இதனோட மரம் மூங்கில் மரம். இதனோட மிருகம் பெண் பூனை. திசை தென்கிழக்கு. பஞ்சபூதங்கள்ல காற்று ராசியை சேர்ந்தது. அப்புறம் இது பாலற்ற தன்மை கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல தெய்வம் மனிதனாக அவதரித்திருக்காரு. அவர் யாருன்னா ராமர். இந்த நட்சத்திரத்தனுக்கு பால் சாதம் தானம் கொடுப்பது சிறப்பு தரும். இந்த நட்சத்திரம் சமநோக்கு நாள்ல வரும். இந்த நட்சத்திரத்தோட யோகம் சுகர்ணம். புனர்பூச நட்சத்திரத்தோட அதிபதி குரு. இது முதல் நட்சத்திரம். 2வது விசாகம், 3வது பூரட்டாதி. புனர்பூசம் சனி பகவானோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். இது சாத்வீக குணம் கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு வேறு பெயரெல்லாம் இருக்கு. பிண்டி, கார், திரள், மூங்கில், மாலை, கரும்பு, ஆவணம், வீண்டல், அதிதி நாள், அமங்கல நாள், ஏரி, ஆலயம், புனிதம் அப்படின்னு. இந்த நட்சத்திரம் வசிக்கும் திசை என்னன்னா வடக்கு திசை. வசிக்கிற இடம் மெர்க்குரியர். இந்த நட்சத்திரத்தோட தேவதை அதிதி. புனர்பூசம்னா என்ன அர்த்தம்னா திரும்ப கிடைத்த ஒளின்னு அர்த்தம். இந்த நட்சத்திரத்துல ஒரு பெண் ருதுவானா அவ சுகமுள்ளவளா இருப்பா.
அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல அன்னைக்கு நோய் வந்தா அந்த நோய் 7 நாட்களுக்கு நீடிக்கும். ஸ்ரீராமனை வழிபட்டோம்னா அந்த நோய் நீங்கிடும். இந்த நட்சத்திரம் மிதுன ராசியில இருக்கும்போது உபய ராசியாகவும், கடகத்துல இருக்கும்போது சரராசி பிரிவையும் சேர்ந்து நிற்கும். இது மூலாதி நட்சத்திர பிரிவுல சாதுவையும், புருஷார்த்த நட்சத்திர பிரிவுல அர்த்தத்தையும் சேர்ந்தது. இது ஒரு பகிரங்க நட்சத்திரம் ஆகும். புனர்பூச நட்சத்திரத்துல ரமண மகரிஷி பிறந்திருக்காரு. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தர தெய்வம் எதுன்னா பெருமாள். இந்த நட்சத்திரத்துல தோன்றிய சித்தர்கள் யாருன்னா தன்வந்திரி, அப்புறம் ஜீவசமாதி, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட வேதை நட்சத்திரம் உத்திராடம். அப்புறம் இந்த புனர்பூச நட்சத்திரம் எதுக்கு சிறந்ததுன்னா திருமணம் செய்வதற்கு, தொழில்ல கூட்டு சேர்றதுக்கு, இதுக்கெல்லாம் பொருந்தாது. இந்த புனர்பூசத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், விசாகம், புரட்டாதி. இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு மலர், இது குருவோட சேர்ந்ததுனால குருவுடைய மலர் முல்லை. இதற்கு அனுகூல தெய்வம் பிரம்மா. இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட அதிர்ஷ்ட கல்லு கனக புஷ்பராகம். இதனோட அதிர்ஷ்ட நிறம் என்னன்னா வெண்மஞ்சள். புனர்பூசத்தோட அதிர்ஷ்ட நட்சத்திர எண் 7. இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு உரிய முக்கிய ஸ்தலம் சீர்காழியில் இருக்கிற சட்டைநாதர் கோயில். இந்த நவகிரக கர்மாவை நிவர்த்தி செய்ய ஆலங்குடி குரு பகவானை வணங்கினால் நல்லது. புனர்பூச நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தோட விருட்சம் மூங்கில் மரம். 2ஆம் பாதத்தோட விருட்சம் மலை வேம்பு மரம். 3ஆம் பாதத்தோட விருட்சம் அடப்ப மரம். 4ஆம் பாதத்திற்கு நெல்லி மரம். அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு சமித்து, அரசு, இவங்க ஊர்கோழியில தான் குடியிருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்குரிய பாஷை எதுன்னா சமஸ்கிருதம். இந்த நட்சத்திரத்துக்காரங்க பூஜைக்கு மறிக்கொழுந்து பூ கொடுத்தா நல்ல யோகம் தரும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வ சிவரூபம் விநாயகர், முருகனுடன் உள்ள குடும்ப படம். இடம் மளிகை கடை, கடை வீதி, நெற்களஞ்சியம். இவங்க கரும்பு சாப்பிட்டாங்கன்னா நல்ல சிறப்பு தரும். இந்த நட்சத்திரத்துல பலன் அதிக நட்பு, அதிக சலிப்பு. இந்த நட்சத்திரத்திற்குரிய தானியம் கொண்டை கடலை, வாகனம் யானை, சுவை தித்திப்பு. இதனுடைய காலம் 1 வருடம். நிறம் மஞ்சள் நிற வஸ்திரம். ஆசனத்தோட வடிவம்
செவ்வகம். இதனுடைய ஊர்தி லாரி. இந்த நட்சத்திரம் குறிக்கிற உடலின் பாகங்கள் இதயம், மூக்கு, கழுத்து, உள்பாகம், மூளை, இதெல்லாம். இந்த நட்சத்திரத்தோட பலம் எப்ப இருக்குன்னா பகல் பொழுதுலதான் இருக்கும். இதற்குரிய ருது, அதாவது காலம் ஹேமந்த ருது. இவருக்கு தகுதி என்னன்னா கல்வி அமைச்சர் தகுதி கூட கிடைக்கலாம். இவர்களுடைய உறவு குழந்தைகள். இவங்க வசிக்கிறது பங்களாவில தான் வசிப்பாங்க. இதனுடைய நட்பு கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சந்திரன். பகை கிரகங்கள் புதன், சுக்கிரன். சமக்கிரகம் சனி. இவங்க இந்த 5 முக ருத்ராஜத்தை அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பை தரும். குலதெய்வ அனுகூலம் கிடைக்கணும்னா இவங்க மிருகசீரிட நட்சத்திரத்தை இயக்கணும். எடுத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய நட்சத்திர நாட்கள் பூசம், மகம், உத்திரம், சித்திரை, அனுசம், மூலம், உத்திராடம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிடம். இந்த நாட்களெல்லாம் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை அனுகூலமா வெற்றி அடையும். புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களோட குணம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருத்தமான சாதுரியமான பேச்சு உடையவர்கள், சுகம் அதிகம் உடையவர்கள், தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. சாந்த குணம் இருக்கும், நல்ல சுபாவம் இருக்கும், நோய் தொல்லையால பாதிக்கப்படுவாங்க. இவங்களுடைய தோல் நல்லா விசாலமா இருக்கும், அகலமான புஜம். அப்புறம் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. சீக்கிரமா கடுமையா பேசிடுவாங்க. இவங்களுடைய கை மென்மையா இருக்கும். இரக்க குணம் அதிகம். இவங்க அறிவாளிங்க. இவங்களுக்கு நட்பு வட்டம் பெரிதா இருக்கும். துன்பங்களை பொறுத்துக்குவாங்க. சத்துவ குணம் உடையவர்கள். உடலை அப்பப்ப நல்லா பேணி பாதுகாத்துக்குவாங்க. ஆனா நிறைய தவறு செய்வாங்க. வார்த்தையால ஆதாயம் அடைவாங்க. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்துல 4 பாதத்திலையும் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல பிறந்தவர் பருத்த சரீரம் உடையவராய் இருப்பார். இவங்களுக்கு ஆசை அதிகமா இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கேட்கும் திறன் சிறிது குறைவு. ஆனா சுறுசுறுப்பு குறைஞ்சவங்களா இருப்பாங்க. கல்வித்திறமை அதிகமா இருக்கும். ஊக்கம் உடையவர்களா இருப்பாங்க. இது 1ஆம் பாதம். அடுத்து 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க சோம்பேறியா இருப்பாங்க. ஆச்சாரம் இருக்காது, அனுஷ்டானம் இருக்காது, தெய்வ பக்தியும் இவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். இவங்க உடல் திட்டம், அதோட வெப்பமுடைய உடலாக இருக்கும். இவங்களை பார்த்தா எப்ப பாரு கவலை இருக்கிறவங்களாட்டமே தெரியும். இது 2ஆம் பாதத்துக்காரங்க குணம். இப்போ 3ஆம் பாதத்து குணத்தை பார்க்கலாம். புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு தொழுநோய் ஏற்பட வாய்ப்புண்டு. பல்வலி இருக்கும். வீணா அலைவாங்க.
சாஸ்திர கிருத்தியங்களை நல்லா படிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க குணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல செயல்ல ஈடுபட விருப்பம் உள்ளவர்களா இருப்பாங்க. அழகானவங்களா இருப்பாங்க. ஆனா குள்ளமா தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நன்மை செய்வாங்க. நன்றிய மறக்க மாட்டாங்க. தெளிவான பார்வை இருக்கும். ஒரு பொருளை பார்த்த உடனே அதனுடைய குணாதிசயம் என்னன்றத சொல்லிடுவாங்க. இப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட பலன்கள் சிலவற்றை கூற விரும்புகிறேன். இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட உருவம் வீடு போல இருக்கும். ஆனா ஒரு சில நூல்கள்ல இது என்ன சொல்லுவாங்கன்னா குயவன் சக்கரம் போல இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி குரு. இது ஒரு அடைத்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் 4வது பாதம் கடக ராசியிலும் வியாபித்து உள்ளது. பொதுவாக இந்த உடைஞ்ச நட்சத்திரம்னா சுப காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நட்சத்திரங்கள் பரிகாரம் செய்வதற்கு சிறந்த நட்சத்திரமா இருக்கும். பொதுவா நாம வசிக்கிற இடத்தை குறிப்பது 4ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் வீட்டின் வெளிப்புறத்தை குறிக்கும். காலப்புருஷ லக்னமான மேசத்திற்கு 3, 4ஆம் இடங்களில் இந்த நட்சத்திரம் பரவி நிற்குது. அதனால புனர்பூச நட்சத்திரத்தின் உருவம் வீடுங்கிறதுனாலையும் கிரக பிரவேசம் செய்ய இந்த நட்சத்திரம் உகந்தது. இந்த புனர்பூச நட்சத்திரம் உடல் உறுப்புல கைப்பகுதியை குறிக்கும். மிதுன ராசியில் அமைந்திருக்குது. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி குருங்கிறதுனால மகான்களிடம் ஆசி பெற புனர்பூச நட்சத்திரம் சிறந்த நட்சத்திரம். அதே மாதிரி மருத்துவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டால் கைராசி டாக்டர் என்ற பெயரை சீக்கிரமா அடைஞ்சிடுவாங்க. ஞாபக சக்தி குறைவாக உள்ள மாணவர்கள், பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க புனர்பூச நட்சத்திரம் வர்ற நாட்டுல பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்கி வந்தால் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். இந்த ராசி சக்கரத்துல சந்திரனுடைய வீடான கடகத்தையும் புதனுடைய வீடான மிதுனத்தையும் இணைக்கிற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். சந்திரன் புதன் சேர்க்கை நல்ல ஞாபக சக்தியையும் கற்பனை வளத்தையும் கவிதை புனையும் திறமையையும் கொடுக்கும். அதனால புனர்பூச நட்சத்திரம் உதிக்கும் நாள்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டைக்கு அருகில் சீவலப்பேரி என்ற ஊர்ல அமைந்துள்ள விஷ்ணு துர்க்கை ஆலயத்திற்கு போய் வழிபட்டாக்க நல்ல நிச்சயமாக கல்வி தேர்வுகளில சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி புதனோட அதிதேவதை விஷ்ணு, சந்திரனின் அதிதேவதை துர்க்கை. அதனால புதன் சந்திரன் சேர்க்கைக்கு அதிதேவதை விஷ்ணு துர்க்கை. இந்த விஷ்ணு துர்க்கையை வணங்கினால் மேலும் மேன்மையடையலாம். இந்த டாக்டருங்க படிச்சுட்டு இந்த டாக்டர் ராசி இல்லாத டாக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த டாக்டருங்க ஒரு 6 மாத காலத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் வர்ற நாள்ல கும்பகோணம் போய் கும்பேஸ்வரரை வணங்கி வந்தால் சீக்கிரமா கைலாசி டாக்டர் என்று பெயர் பெற்று விடுவார்கள். இது இன்னும் கொஞ்சம் பலன்களை சொல்லலான்னு நினைக்கிறேன்.
புனர்பூச நட்சத்திரம் உத்தர தோஷம் உடைய நட்சத்திரம். இவங்களுக்கு விட்டு கொடுக்கிற குணம் இருக்கு. அதனால சீக்கிரமா எதையும் அடைய முடியாது, போராடிதான் வெல்வார்கள். அப்புறம் பெற்றவர்களை பிரிந்து வேலை நிமித்தமோ படிப்பு நிமித்தமோ எதற்காகவாவது பெற்றோர்களை பிரிந்து வாழ்வார்கள். இவர்களுக்கு மனைவி மீது ஆசை அதிகமா இருக்கும். இவர்களுடைய திருமணம் தந்தை இல்லாமல் தான் நடக்கும். இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் குறைவாக தான் இருக்கும். எதையுமே முழுமையா இவங்க அனுபவிக்க முடியாது. இவங்க சாப்பிட்டப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுற பழக்கம் இவங்களுக்கு இருக்கும். இந்த உடன் பிறந்த பிறப்புகளை இவர்கள் கை தூக்கி விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு வாழ்க்கையில ஒரு தடவையாவது கணவன் மனைவியை பிரிவார். வேலை நிமித்தமாகவும் பிரியலாம், அல்லது வேறு சில காரணங்களுக்காகவும் பிரியலாம். குழந்தை பிறந்துச்சுன்னா பிரிவு இருக்கும். அப்புறம் இவங்களுக்கு புத்திர சோகம் உண்டு. இவங்க எல்லாத்தையும் விட நண்பர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு சரியான விலாசம் இருக்காது. இந்த விலாசத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். புனர்பூசத்திற்கு உத்திராடம் ஆகாது. காட்டு தெய்வம் தேவதைகளோட ஆசை இவர்களுக்கு எளிதா சீக்கிரமா கிடைச்சிடும். இவங்க 2 தொழில் செய்வாங்க. இவங்க எந்த தொழில் செய்தாலும் தாமதமா தான் செய்வாங்க. இவர்கள் முன்னேறணும்னா மூல நட்சத்திரம் பெருந்துணை செய்யும். அநேகமா மூல நட்சத்திரத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை அமையும். இவங்க கூட பிறந்த சகோதரிகளை மேல தூக்கி விடுவாங்க. புனர்பூசத்துல சூரியன் இருந்தாலும் 9ஆம் அதிபதி இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க அப்பாவோட தந்தை இல்லாமதான் திருமணம் நடந்திருக்கும். இவர் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு அதிதி ஈஸ்வரர். இந்த அதிதி ஈஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னா வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல பழைய வாணியம்பாடியில இருக்கு. எந்த கிரகம் புனர்பூசத்துல நின்றாலும் அந்த காரகம் போயிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு மீண்டும் வரவழைத்துக் கொள்வார்கள். புனர்பூசத்துல 2ஆம் அதிபதி நின்றார்னா இருக்கிற தனத்தை எல்லாம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு மறுபடியும் சம்பாதிச்சுட்டா விட அதிகமா செல்வம் கிடைக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒருவர் ஜாதகத்துல இருந்தா அவங்க அடிக்கடி ராமர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சாக்க நன்மை தரும். ஒரு தடவை இந்த நட்சத்திர நாள்ல திருநள்ளாருக்கு போய் நலத்தீர்த்தத்துல குளிச்சுட்டு அந்த சனீஸ்வர பகவானை கும்பிட்டுட்டு வேற எங்கேயும் போகாம நேரா வீட்டுக்கு வந்துட்டா சிறப்பு. அப்புறம் இந்த உடல் ஊனமுற்றவர்கள், படிக்க வசதி இல்லாதவர்கள், வறுமை நிலையில் உள்ள குருமார்கள், பிராமணர்கள், 5 வயதுக்கு கம்மியா உள்ள மாணவ மாணவிகளுக்கு உதவினா நன்மை தரும். இவங்க வீட்லயோ அலுவலகத்திலேயோ வில் படத்தை வச்சு கண்டப்படுற மாதிரி வச்சா அதிர்ஷ்டம் தரும். ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் படத்தை தினமும் பார்க்க நல்லது. தினமும் வடக்கு பக்கம் உட்கார்ந்து ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொன்னா இன்னும் நல்லது. இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்க காது, தொண்டை,
தோல், மார்பு பகுதியையும், 4ஆம் பாதம் நுரையீரல், வயிறு, கல்லீரல் போன்ற பகுதியையும் ஆளுமை செய்கிறது. இவங்க அதிகமா காதல் திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் குடும்பத்தினருக்காக விட்டு கொடுத்துருவாங்க காதல. இவங்க வழிபட வேண்டிய மரம் மூங்கில் மரம். திருமணம், சீமந்தம், பெயர் சூட்டல், வியாபாரம் தொடங்குதல், பதவி ஏற்பது போன்றவைகளை இந்த நட்சத்திரத்துல செய்யலாம். இவங்களுக்கு கவிதை எழுதும் தன்மை அதிகமாக இருக்கும். எவ்வளவு கீழே போனாலும் அந்த புனர்பூச நட்சத்திரம் கொண்ட ஜாதகர் மீண்டு எழுந்து வந்துடுவார். இவர்களுடைய வாழ்க்கை துணை நல்ல புத்திசாலியாகவும் இருப்பார், உழைப்பாளியாகவும் இருப்பார். இந்த பெண்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் இருந்தா கணவன் பக்கத்துல இருக்க மாட்டாரு. வெளிநாட்டுல, வெளியூர்ல வேலை செய்ய போயிடுவார். புனர்பூசம்னா புல்லாங்குழல். எப்படி புல்லாங்குழல் வாசித்தா அந்த இசை இனிமையாக இருக்கிறதோ அதே மாதிரி இவங்க இனிமையா பேசுவாங்க. பெண்களா இருந்தா கையில வளையல் போட்டுக்க ஆசைப்படுவாங்க. ஆண்களா இருந்தா கை செயின் அணிய ஆசைப்படுவாங்க. மாடி வீட்டுல தான் குடியிருப்பாங்க. பொறுமைசாலிகள். ஆனா புனர்பூச நட்சத்திரத்துல பெண்களுக்கு இல்வாழ்க்கை சரியா அமையாது. மிதுன ராசியில பிறந்தவங்க கோபமா எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அந்த குணம் அவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். அதே சமயம் கடகராசியில பிறந்தவங்க கொஞ்சம் நிதானித்து நயம்பட பேசுவாங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையில புனர்பூச நட்சத்திரம் வந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் சீரா இருக்கும். ஆனா இவங்களுக்கு சின்ன வயசுலயே திருமணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை சித்த யோகம் வந்த நாள்லையும், திங்கட்கிழமை, வியாழக்கிழமை அமிர்த யோகம் வந்த நாள்லையும் புனர்பூச நட்சத்திரம் வரும். புனர்பூசத்துல பெண் ருதுவானா தன்னிச்சையா நடந்துக்குவா, அதிகமா செலவு பண்ணுவா. இந்த நட்சத்திரத்து பெண்கள் கடவுளுக்கு பிடித்தமானவர்களாக நடந்து கொள்வார்கள். எப்ப பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாங்க. ஆனா கோபம் வந்துச்சுன்னா மட்டும் பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுவாங்க. இவங்களுக்கு பொருத்தமற்ற திருமணம் அமையவும் வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு. போன ஜென்மத்துல ஒருவருக்கு ஒருவர் உண்மையற்றவராக வாழ்ந்திருந்தால் இந்த பிறவியில் ஒற்றுமை குறைவு ஏற்படும் என கர்ம பலன் சொல்றது. தனவரவு மேம்படணும்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தா தனவரவு மேம்படும். புல்வெளிகளில் அதிக நேரம் செலவு செஞ்சா இவங்களுக்கு நன்மை தரும். சுக்கிரன் வழிபாடு செஞ்சா உடல் ஆரோக்கியம் சீர்படும். இவங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்தா நன்மை தரும். அப்புறம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அகரோட பலன் நற்காலம் வரும் என்றும், தனதானிய சம்பத்துடன் வண்டி, வாகனம் முதலானவை விசேஷமாய் கிடைப்பதுடன் குபேர சம்பத்துடன் இருப்பார்கள் என்றும்,
பந்துக்களுடனும் உறவினர்களுடனும் ஆசாபாச நேசம் விசுவாசமாய் இருப்பார்கள். சீக்கிரமா கல்யாணம் கூடும். சுகபோகமாகிய அனைத்தும் அனுபவித்து மனையாள் தன் மனதின்படி நடந்து சுகஜீவனமாய் வாழ்ந்திருப்பதுடன் உத்தரபாகியம் பெற்று ஆனந்தம் பெற்று இருப்பார்கள் என கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம். ரொம்ப தெளிவா வந்து சொன்னாங்க நம்ம ஈரோட்டை சேர்ந்த திரு பர்வதம் அம்மா வந்து. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட பாயிண்ட்ஸ்ல புனர்பூச நட்சத்திரத்துக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி சொல்லிக்கிறாங்க, தீமை தரக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது தாராபலன்ல எப்படி வரும். உத்திராடம் அப்படிங்கிறது வந்து இதோட வேதை நட்சத்திரமா வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பரிகாரம் இதெல்லாமே வந்து சொன்னாங்க. புனர்பூசம் அப்படின்னா கையை பிரிக்கிறது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம வந்து திருமண வாழ்க்கை வந்து இவங்களுக்கு வந்து பாதிப்பு அடையும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்கள் எல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷ பாரம்பரிய ஜோதிடர்கள் தான். ஸோ இவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து நல்ல நல்ல கருத்துக்களா வாழ்க்கைக்கு உதவுற மாதிரிதான் வந்து இவங்க வந்து டிப்ஸா எடுத்து வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து எல்லாரும் வந்து இந்த வீடியோவை வந்து கேட்கணும். கேட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி வந்து நல்ல தெளிவான ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கு, ஒரு புரிதல் வந்து ஏற்படும். ஸோ யாராவது புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாரோ இருந்தா இந்த வீடியோ வந்து போட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு வெற்றியாளரா வந்து அடைவாங்க அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து சொல்லலாம். ஸோ அது மாதிரி வந்து நம்மளுடைய குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பேசின அனுசம் நாகராஜன் ஐயாவா இருக்கட்டும், பர்வத அம்மாவா இருக்கட்டும், ஸோ நீ அடுத்து பேச போற அபி நல்லகுமார் ஐயாவா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு 30 வருஷம் ஜோதிட ஜாம்பவாங்க. ஸோ இவங்க சொல்ற கருத்தை கேட்டு நம்ம வந்து பலன் அடைந்தாலே வந்து போதும். அது மாதிரி செயல்பட்டோம்னாலே நல்ல ஒரு வெற்றியாளரா வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களுடைய குழுவின் சார்பாக திரு பர்வதம் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. ஜோதிட விவாத குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் இரவு வணக்கம். ஈரோட்டிலிருந்து நல்லகுமார். முதலில் கடவுள் வாழ்த்து. 5 கரத்தினை யானை முகத்தினை இஞ்சின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இன்றைய தலைப்பு நட்சத்திர வரிசையில் 7வது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தை பற்றியது. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானோட அவதார நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில்தான் ராமபிரான் கடக ராசியில் அவதாரம் பண்ணுகிறார். இது இந்த நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள்ல முதல் 3 பாதங்கள் மிதுன ராசியில், 4வது பாதம் கடகராசியில் இடம்பெறும். இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா தந்தை சொல்ல காப்பாற்றுறதுல முக்கியமா இருப்பாங்க. தந்தை வார்த்தைக்கு மீற மாட்டாங்க. அதே மாதிரி பொறுமையோட கஷ்டங்களை சகித்து கொள்வதில் இவங்களுக்கு நிகர் வேற யாரும் இல்லை. மற்றவரின் நலன்களுக்காக தியாகம் செய்வதிலும் இவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நிகர் அவங்களே தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். சாந்தமான சாத்வீக குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. அவங்க கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க. அப்புறம் இவங்க நீண்ட தொலைவில் நடக்கிறதுல விருப்பமா இருப்பாங்க. தொலைதூரம் நடந்து செல்வதில், யாத்திரைகள் இந்த மாதிரி செல்வதில் இவங்க ரொம்ப விருப்பமா இருப்பாங்க.
இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா முழு சுபகிரகமான குரு பகவான் தான் அதிபதியா இருக்காருங்க. எனவே இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்கன்னா சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைப்பாங்க. சட்டப்படிதான் நடக்கணும், நியாயப்படி நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களும் அதே மாதிரி அவங்க நடக்கணும்னு வலியுறுத்துவாங்க. நியாயம், நேர்மை, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு வலியுறுத்துவாங்க. மற்றவங்களையும் வலியுறுத்துவாங்க. அவங்களும் அதே மாதிரி கடைபிடிப்பாங்க. தெய்வ பக்தியும் தெய்வ அனுக்கிரகமும் அவங்களுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கும். எப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் எப்படி வருந்தினாரோ, அது மாதிரி மனிதர்களை மட்டும் அல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும், விலங்கினங்களையும், மரம் செடி கொடிகளையும் அவ்வளவு நேசிப்பாங்க அவங்க. அடிக்கடி கோயில்கள்ல அன்னதானம் செய்தால் இவர்களுக்கு நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க கோயில்களுக்கு சென்று அன்னதானம் செய்து வந்தால் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க எப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. அதே மாதிரி யாருக்காகவும் தங்களை மாத்திக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கருத்துக்கள் இருந்தா அந்த கருத்தை மற்றவங்களுக்காக மாத்திக்கிடும். ஆளுக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாங்க. தன்மானம், சுய கௌரவம் அதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உதவி தேவைப்படுறவங்களுக்கு முடிந்த அளவு அவங்களால உடைந்த உதவியை கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி ஆடம்பரம், விளம்பரம் இல்லாம உதவி செய்வாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பழகுறவர்களை பற்றி தெளிவா புரிந்து கொள்ள அறிவுத்திறன் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அவர்களோட யார் பழகுனாலும் அவங்கள பத்தி உடனே அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்து கடகராசியில் பிறந்தோம்னா திட்டமிட்டு செயல்படுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களை நம்பி அவ்வளவு சீக்கிரம் ஒரு காரியத்தை ஒப்படைக்க மாட்டாங்க. ரொம்ப சிக்கனக்காரங்களா இருப்பாங்க. தேவை என்றால் மட்டும்தான் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு பண்ணுவாங்க. காரிய காரியத்துக்கு கரெக்டா செலவு பண்ணணும்னு நினைப்பாங்க. அத ஆடம்பரம், வீண் விரை இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்புறம் குடும்ப உறுப்பினர்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டு மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு தருவாங்க. சில நேரங்களை பார்த்தீங்கன்னா எப்பயும் சிந்தனையில் மூழ்கி இருப்பவர்கள் போல இருப்பாங்க. பெண் குழந்தைகளோட மிகுந்த பிரியமா இருப்பாங்க. அவர்களுக்கு கூட தன்னுடைய சுகத்தை கூட தியாகம் செய்து விடுவார்கள். பெண் குழந்தைகள் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் பொழிவாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்பு அறிவை விட பட்ட அறிவு, அதாவது அனுபவ படிப்பு அதிகமா இருக்கு இவங்ககிட்ட. யாருக்கும் அஞ்சாம கம்பீரமாவும் நேர்மையாவும் வாழணும்னு நினைப்பாங்க. சில நேரங்கள்ல மட்டும்தான் ஏகாந்தமாவும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதற்காக இவங்க காடு, மலை போன்ற இடங்கள்லாம் கூட அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்காக யாத்திரை, இந்த மாதிரி அந்த கோயில் ஸ்தலங்கள், அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மிதுன ராசியில இருக்கு. இப்ப 1ஆம் பாதத்துக்காரங்களை பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி செவ்வாயா வராரு. செவ்வாய் வீட்டுல போய் புனர்பூசம் 1ஆம் பாதம் உட்காருது. இவங்க எப்படின்னா தாய் மீது ரொம்ப பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க. தாயோட விருப்பத்தை பார்த்து பார்த்து நிறைவேற்றுவாங்க. வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்கள் கூடியிருக்கிற இடங்களிலையும் தனித்து நிற்பார்கள் இவர்கள்லாம். அதே மாதிரி ஆன்மீக நிகழ்வு, சொற்பொழிவு அதுல எல்லாம் ரொம்ப ஆர்வமும், கலந்துக்கிறதுல ஆர்வமும், அதுல பேசக்கூடிய தேர்ச்சியும் பெற்றிருப்பாங்க. புனர்பூசம் 1ஆம் பாதக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு விரும்புவாங்க. யாரிடமும் நட்பு பாராட்டினாலும் தன்னுடைய கட்டுக்குள்ள அவங்கள வச்சுக்க விரும்புவாங்க. இவங்க யாருக்கும் கட்டுப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. உண்மைக்காக போராடுவாங்க. தந்தை வழியில் செல்வாக்குடன் இருப்பாங்க. தந்தையோட சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சகோதரர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்க ரொம்ப
ஆர்வமா இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள காப்பாத்த வேணும் என்பதுல வந்து குடும்பத்துல இவங்கள மாரி ஒரு உறுதியான மனப்பான்மையோட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் மற்ற சகோதரர்களோட இணக்கமாவும் நடந்து கொள்வாங்க. அடுத்து புனர்பூசம் 2ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா, ராசியில புதன் அதிபதியாக வந்து நவாம்சத்துல சுக்கிரனோட வீட்ல அமர்றாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரோடையும் கலகலப்பாவும், அன்பாவும், எப்பயும் சிரிச்ச முகத்தோடவும் இருப்பாங்க. எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியும், முகத்தை எந்த நேரமும் சிரிப்பு புன்னகையோட வச்சுக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. பரந்த மனப்பான்மை கொண்டுவாங்க. சுவையான உணவு வகைகளை விரும்புவாங்க. அனைத்து நண்பர்களையும் அனுசரிச்சு போவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் மேலும் பாசமும், அன்பும் அதிகமா வச்சிருப்பாங்க. அதே மாரி தன்னைத்தானே தனித்துவமா அலங்கரித்துக் கொள்வதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதாவது சுக்கிரனோட வீடுங்கிறனால, தனக்குத்தானே அலங்காரம் பண்ணிக்கிறதுலயும், வாசன திரவியங்கள், சென்ட்டு இந்த வாசன திரவியங்கள பயன்படுத்திக்கலாம் அதிக ஆர்வமா இருப்பாங்க. கலைகளில் நாட்டியம், நடனம், இசை இதுலலாம் ரொம்ப ஈடுபாடோட இருப்பாங்க. மற்ற மதத்தினத்தோடையும் ஆதாயத்தோட பழகுவாங்க. பெற்றோர் பிள்ளைகளையும் அரவணைச்சு செல்றதுலயும் முக்கியமான நபரா இருப்பாங்க. அடுத்து நட்சத்திராதிபதி புனர்பூசம் 3ஆம் பாதம் புத பகவான் ராசியில் நட்சத்திர அதிபதியாகிறார். நவாம்சத்திலும் புதன் பகவானே மிதுன வீட வருகிறது. இவங்க எப்படின்னா 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, பார்ப்பதற்கு ரொம்ப சாதுவா இருப்பாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாரி ரொம்ப அப்ராணியா இருப்பாங்க. ஆனா காரியத்துல களத்துல குதிச்சுட்டாங்கன்னா சூரப்புலி தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு காரியத்த முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு கங்கணமா பேசுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஏதாவது ஒரு தேடல்ல ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. எதையாவது புதுமையா செய்யணும், புதுமையா இது பண்ணணுங்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். எழுத்துத் துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கதை, கட்டுரை, கவிதைகள் எழுதுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. குடும்பத்துல மனைவி, பிள்ளைகளோட ரொம்ப அதிகமா பாசமா இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அனுபவ அறிவு நிரம்ப இருக்கும். எல்லா விஷயத்திலயும் நிரம்ப படித்து அனுபவ அறிவு பெற்றிருப்பாங்க. அதே மாரி பலரோட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கூறும் நபராவும் இருப்பாங்க. ஒரு அட்வைசரா, கைடாவோ அந்த மாரி மத்தவங்கள் வந்து இவர்கிட்ட வந்து பிரச்சனைகள கூறி அதுக்கு தீர்வு இவரு சொல்லிக் குடுத்து, அவங்களுடைய நலம் விரும்பியா இருப்பாங்க. அதே மாரி நெறைய சொத்து சுகம் சேர்க்கணுங்கிற ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்வதிலும் முன்ன நிப்பாங்க. வேலை அல்லது வியாபாரம் காரணமாக வெளியூர் போறதுல சென்றார்களா, இவர்களுக்கு வந்து நல்ல லாபம் கிட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, புனர்பூச 4ஆம் பாதத்துல பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீடுங்கிறப்பவே அது ஒரு குளுமையான வீடு. நீர் சம்பந்தப்பட்டது. இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, மிகுந்த தெய்வ பக்தி மிகுந்தவங்களா இருப்பாங்க. அப்புறம் அடிக்கடி புனித தலங்களுக்கு, புனித யாத்திரை போன்றவற்றிற்கு பாத யாத்திரை செல்வதற்கு ரொம்ப விரும்புவாங்க. இவங்களும் 3ஆம் பாவத்துக்கு பிறந்தவங்கள மாரியே எழுத்தாற்றல், கலை, கவிதை, நடனம், நாட்டியம் இதுல எல்லாத்துலயும் ஆர்வமாவும், அதிக ஈடுபாடுடனும் இருப்பாங்க. குழந்தையை போன்ற மனம் கொண்டவர்கள். ரொம்ப மென்மையானவங்க இருப்பாங்க. அதே மாரி குழந்தைகளோட அதிக நேரம் செலவிடுவதையும் இவங்க விரும்புவாங்க. எல்லாரையும் எளிதில நம்பி விடுவாருங்க. வெள்ளந்தியா இருப்பாங்க. கலைகள ரசிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள இவங்கள பார்த்தவுடனே வசீகரிக்கக்கூடிய தோற்றத்துல இருப்பாங்க. குடும்பத்தினர அதிக நேசிப்பாங்க. பிள்ளைகளுக்காகவும், குடும்பத்தினருக்காகவும் சொத்து சேர்க்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. தீவிரமா அதுக்காக உழைப்பாங்க. மத்தவங்கள மதித்து பேசுறதுல இவங்களுக்கு ஈடு இணை யாருமே இல்ல. மதிப்பு குடுத்து மதிப்பு வாங்கக்கூடியவங்க. அதே நேரம் இவங்கள மதிக்காம அலட்சியப்படுத்தி போறவங்கள கண்டா, "கிருஷ்ணனை கண்டால் தூர விலகுங்கிற" மாரி ஒதுங்கி விடுவாங்க. வெளிநாடு சென்று பணம் ஈட்டுவதில இவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏன்னா இது ஜலராசி.
4ஆம் பாதத்துங்கிறப்ப அதே வர்க்கோத்தமமாகும் அதே இடத்துல. அதனால வெளிநாடுல போய் பணம் ஈட்டி தன் குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். மேலும் மொத்தத்துல புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராமபிரான், வெங்கடேச பெருமாள் இந்த கடவுள்களை வழிபாடு செய்து வரும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க. இவங்க அணிய வேண்டிய புஷ்பராகங்கள், கடக புஷ்பராகங்களை வழிபட வேண்டிய தெய்வம் வந்து ஆலங்குடி சகாயேஸ்வரர். திருப்பதி அடிக்கடி போய் சென்று வரலாம். இந்த கோயில்களுக்கு சென்று வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக உயர்ந்த நிலையில் உச்ச நிலைக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள். மேலும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட கர்மா பார்த்தீங்கன்னா சனி பகவானோட கர்மா. சனி பகவானோட கர்மாங்கிறப்ப இவங்க என்னன்னா துப்புரவு பணியாளர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி அடிமை தொழில் செய்யறவங்க கிட்ட வேலை நபர் ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாகவும் அவங்களுக்கு மருத்துவ செலவு, உடைகள் வழங்குதல், எந்த ஒரு உதவியும் அவங்களுக்கு மனமுவந்து செய்யும் போது இவங்களுடைய கர்ம பலன் குறைஞ்சு இவங்களுடைய புண்ணியங்கள் சேர்ந்து வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அதனால எந்த ஒரு காலகட்டத்திலையும் துப்புரவு தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள், ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், ஆண் பெண் இரு எந்த பாலினத்தாரையும் அவங்க வந்து உதவி செஞ்சு அவங்களுக்கு அனுசரணையா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு உன்னத நிலைக்கு அடைவாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துல வந்து யாரு எந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு புத்தாடைகளை வாங்கி அணியலாம். அப்படி புத்தாடைகளை வாங்கி அணியும் பொழுது தனம் அதிகமாகும், பண வரவு அதிகமாகும், தானியங்களுடைய சேர்க்கையை அதிகப்படுத்தும், விளைச்சல் அதிகப்படுத்தும். யார் எந்த தொழில் செய்தாலும் புனர்பூச நட்சத்திரம் வரும் நாளன்று அவர்கள் புத்தாடையை அணிய அவர்களுக்கு கஷ்டங்கள் குறைந்து பணவரவு, தனவரவு, தானிய அபிவிருத்தி, விளைச்சல் அபிவிருத்தி போன்ற காரியங்கள் அனைவருக்கும் கைகூடும். இந்த அளவு எனக்கு தெரிஞ்ச சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அனைவரும் சுகமாக இருக்க பிரார்த்திக்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப தெளிவான வந்து ஐயா வந்து கொடுத்தாரு. ஸோ ஐயா சொன்ன பாயிண்ட்ல பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டாலே தந்தையோட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு, தந்தை வழியில வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இயல் இசை நாடகம், அதாவது கவிதை நாவல் இயற்றுவாங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கடக ராசியில வந்து இருந்துச்சுன்னா வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் வரும், அது மாதிரி வந்து விஷயத்தெல்லாம் வந்து ஐயா வந்து சொன்னாரு. ஸோ அவர்களுக்கு வந்து நம்ம குழுவின் சார்பாக ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புனர்பூச நட்சத்திரம். ஸோ இதுக்கு முன்னாடி பேசின 3 ஜாம்பவான்களுமே வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்ம சொல்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்கள் மட்டும் நான் வந்து சொல்றேங்க. ரொம்ப விரிவா சொல்லாம அவங்க விட்டு போன பாயிண்ட் மட்டும் வந்து நான் வந்து சொல்றேங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மி ஸ்ரீ குருவே நமக. ஸோ புனர்பூசம் அப்படின்னா நீ குருவோட நாள். ஸோ குருவோட நிலை வந்து நம்ம ஸ்லோகமே வந்து சொல்லிட்டோம். ஸோ புனர்பூசத்துல குருவோட நெசத்துல பிறந்திருந்தாலே அவங்க வந்து எப்போ வாழ்க்கையில வெற்றி வருவீங்க. பணம் சம்மந்தப்பட்டதை வந்து அவங்களுக்கு எப்படியும் வந்து பிரச்சனை வரவே வராது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து தந்தை வழியில வந்து இருக்கவே முடியாதுங்க. ஸோ புனர்பூசத்துல யாரு பிறந்திருந்தாலும் அவங்க இருக்கிறது ஒரு ஏரியாவா இருக்கு, அவங்க வாழ்றதுக்கு வந்து வேற ஏரியாவா இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து மதுரையில இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருப்பார். இப்போ கோயம்புத்தூர்ல இருந்தா அவர் வந்து சென்னையில இருப்பார். அவர் கோயம்புத்தூர்ல வந்து இருக்கவே முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த புனர்பூச தந்தை வழியில வந்து இருக்கவே வந்து முடியாது. இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க 12 வருஷத்துக்கு வந்து மாற்றங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு 12 வருஷம். ஏன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் 12 ராசி கட்டம்.
அப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதான் வந்து இந்த குருப்பணர் பூச நட்சத்திரத்துல யாருக்கு வந்து இப்போ 12 வருஷம்னா ஃபர்ஸ்ட் 12 வருஷம் வீட்டுல இருக்காங்க, அடுத்த 12 வருஷம் ஹாஸ்டல்ல இருக்காங்க, படிக்கிறதா இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் வீட்டுல இருக்க மாட்டாங்க. அடுத்த 12 வருஷம் பாத்தீங்கன்னா ஜாப்னு சொல்லி வெளிநாடு போயிடும். அப்போ எங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள் வந்து இருந்துட்டே இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தால். ஸோ அதை வந்து நம்ம சொல்லணுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த புனர்பூசம் வந்து விதவை நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னாலே வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு வாளா வெட்டியா வந்து இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு விதவை வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்து நம்ம வந்து சொல்லலாங்க. கண்டிப்பா வந்து இருப்பாங்க, வாளா வெட்டி இல்லைன்னா விதவை வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரத்துல. ஸோ திருமணம் பண்றது இந்த புனர்பூசம் வந்து திருமணத்துக்கு உகந்த நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இந்த நட்சத்திர நாள்ல வந்து திருமணம் பண்ணாமல் இருப்பது வந்து ஒரு சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐயா சொன்ன மாதிரி வந்து புதிய ஆடை அணிவது, புதிய நகை வாங்குறது, இதெல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்துல வந்து நம்ம பண்ணுவாங்க. சாந்தி முகூர்த்தம் கூட வச்சுக்கலாம், ஆனா திருமணம் பண்றத வந்து நம்ம யோசிக்கோங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் வர்றப்போ. ஏன்னா பஞ்சாங்கத்துல எல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூசங்கிறது விதவை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டிருக்குது, புக்கில் எல்லாம் வந்து போட்டிருக்குது. அது வந்து ஃபாலோ பண்ணா வந்து ஓரளவு கரெக்டா 80% வந்து கரெக்டா தான் வந்து இருக்குதுங்க. ஸோ அப்போ வந்து அதுவும் வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த வீட்டுல பூசம் இருந்தாலே அந்த வீட்டுல வந்து வாழாவதி விதவை வந்து கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மா வழியிலயோ அப்பா வழியிலயோ வந்து ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மையா தான் வந்து இருக்குதுங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இது வந்து இழப்பு ஏற்பட்டு வெற்றி அடையக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரம் எதை கடந்து வந்திருக்குன்னா திருவாதிரை அப்படிங்கிற ஒரு ராகுவோட நட்சத்திரம் கடந்து வந்திருக்குது. திருவாதிரை அப்படின்னாலே அது ஒரு ப்ராப்ளத்துக்குரிய நட்சத்திரம். ஸோ அது ஒரு சிக்கல், சண்டை, சச்சரவு, ராகுனா வந்து ப்ராப்ளம். இதை கடந்து அடுத்ததா புனர்பூசங்கிற குருவோட நட்சத்திரத்துல வந்திருக்கிறதுனால ஒரு பிரச்சனையை கடந்துதான் வந்து நீங்க வெற்றி அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தை கடந்து புனர்பூசம் வரனால. அதனாலதான் வந்து நீங்க வந்து ஒரு எல்லா தோல்வி அடைஞ்சு கடைசியா வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாத்துக்குமே சொன்ன மாதிரி ராமர் பிறந்த நட்சத்திரம். ஏன் அப்படின்னா ராமர் வந்து ராமராஜ்யத்தை வந்து இழந்து பின்னர் தான் அதுக்கப்புறம் தான் வந்து 2 மடங்கா பெற்றாருங்கிறது ஒரு வரலாறு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த வனவாசம் வந்து போயிடுவாரு, எல்லாத்தையும் இழந்துட்டு வனவாசம் போயிட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெற்று 2 மடங்கா வந்து பெறாரு. அதுதான் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரு வந்து அதேதான், எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் 2 மடங்கு பெருசா வந்து சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றதான் வந்து ராமர் பிறந்த நட்சத்திரம். அதனாலதான் அதோட தன்மைகள் வந்து அப்படியே வெளிப்படும் அப்படின்னு சொல்றதுனாலதான் வந்து ஸ்ரீராமர் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. ஸோ அவருடைய குணநலங்கள் வந்து இந்த நட்சத்திரக்காருக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதே மாதிரி சனி கர்மான்னு சொன்னாங்க எல்லாருமே, இது கரெக்ட். சனியோட கர்மா வாங்கின நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். சனினாலே என்ன, ஆயில். அப்போ ஆயில் அதுதான் வந்து விதவை நட்சத்திரத்துக்கு மின்கள் பண்ணுவாங்க. இப்படி மின்கள் பண்ணீங்கன்னா வந்து இது வந்து கரெக்டா வந்து இருக்கு. அதாவது கீழ்நிலையில் உள்ளவர்களுக்கு உதவிகள் வந்து பண்ணுவாங்க. அடிமட்ட தொழிலாளிகளா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சனி போய் அவங்களுக்கு வந்து உதவிகள் பண்ணினா வந்து இதோட தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சனினாலே சிவன் வழிபாடு தான், சனீஸ்வர வழிபாடு, சிவன் வழிபாடுகள் மெயினா பண்றது வந்து இதுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திங்கட்கிழமைன்னு வியாழக்கிழமைன்னு சனீஸ்வர வழிபாடு அந்த சிவ வழிபாடுகள் பண்றது வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். இங்க பாத்தீங்கன்னா தொழிலா ஆசிரியர் தொழில், கணிதம், பேங்க்கு இதெல்லாமே வந்து இங்களுக்கு நல்லா ஒத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து மெயினா இதுகளை மட்டும் நம்ம பார்த்துட்டாலே வந்து போதுங்க. ஸோ புனர்பூச நட்சத்திரம் வந்து சனியோட கர்மான்னு வந்து நம்ம சொல்லிட்டா, அப்போ சிவன் வழிபாடு, சனீஸ்வர வழிபாடுகள் வந்து மெயினா பண்ணிட்டு வந்தாலே நல்லது. ஏன்னா சனியோட கர்மா வாங்கிக்கிறதுனால உடம்புல ஏதோ ஒரு வலி இருந்துட்டே தான் இருக்கு. லைஃப் லாங் வந்து ஒரு வலி வந்து
இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து கீழ்நிலையில் உள்ள அடிமட்ட தொழிலாளி உதவிகள் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஸோ இதுக்காக அமைதி காத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில், அதாவது அடுத்த நட்சத்திரத்தில் அனைவரையும் சந்திப்போம். அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. சார் வணக்கம் சதீஷ் சார். சார். சார் சொல்லுங்க. சதீஷ் சார். சார் சொல்லுங்க. மதியம் தினேஷ்னு சொல்லி ஒருத்தரை இணைக்க சொல்லியிருந்தேன், நாகராஜ் சார். சார் இணைச்சிருப்பாரு சார். இல்ல நாளைக்கு சொல்லுங்க. இல்ல அவர் இல்லைங்க இப்போ. அனுப்பிச்சிருந்தீங்களா? யாருக்குங்க? அவருக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டீங்களா அந்த தினேஷ்ங்கிறவருக்கு? இல்ல சார், இல்ல சார். நானு நாகராஜன் சார் கிட்ட சொல்லிடுறேங்க. நாளைக்கு அனுப்பிச்சு விட்டுறலாங்க. அனுப்பிச்சு விட்டீங்கன்னா முன்னாடியே அவர் ப்ரிப்பேர் பண்ணிடுவாரு. ஓகே சார், ஓகே. நன்றி சார். இது லிங்க்ல உள்ள வர சொல்லுங்க சார். உள்ள வர சொல்லுங்க. லிங்க்ல மூலியமா ஜாயின் பண்ண சொல்லுங்க. சொல்லிடுறேன். ஓகே.